பார்வதி இருக்காங்க. இப்போ சிவபெருமான் சொல்றாரு, நான் போய் ஆத்துல எனக்கு கொஞ்ச தூரம் போறேன், போயிட்டு சுழல்ல தண்ணியில ஆழத்துல போற மாதிரி காப்பாத்துங்க குரல் கொடுக்குறேன். அப்ப நீ என்ன பண்ணு, ஐயோ யாராவது இளைஞர் போய் காப்பாத்துங்கன்னு சொல்லு. அப்ப யார் வந்து காப்பாத்துறாங்கன்னு பார்ப்போம். ஆனா காப்பாற்ற போறவங்க கிட்ட ஒரே ஒரு கண்டிஷன் என்ன, நீங்க எந்த தவறும் செஞ்சிருக்க கூடாது, எந்த பாவமும் செஞ்சிருக்க கூடாது, புண்ணிய ஆத்மாவா இருந்தா மட்டும்தான் நீங்க போய் காப்பாத்துனா அவரை காப்பாற்ற முடியும். இல்லைன்னா நீங்களும் அவரோட சேர்த்து போயிடுவீங்க, மோட்சத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னு நீ சொல்லணும். இதுதான் நீ சொல்லணும் கண்டிஷன். எல்லாத்துக்கும் ஒரு சின்னதாக ஒரு கண்டிஷன் போட்டிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து கண்டிஷன் அப்ளை. இதே மாதிரி சிவபெருமான் போய் வயதானவராக போய் தண்ணிக்குள்ளார போறாங்க. இந்த அம்மா கரையில உட்காந்துட்டு ஐயோ காப்பாத்துங்க அப்படியே நிறைய பேர் குதிக்க போறாங்க. ஆனா ஒரு கண்டிஷன், என்ன கண்டிஷன், நிபந்தனை, நீங்க பாவம் செஞ்சிருக்க கூடாது, நீங்க இதுவரையில புண்ணியம் மட்டும் செஞ்சிருக்கணும், எந்த தவறுமே செஞ்சிருக்க கூடாது. அப்படி இருந்தா போய் காப்பாத்துங்க, அப்படி இல்லைன்னா அவரு கங்காவனவே போகட்டும், ஏன்னா நீங்களும் போய் செத்து போக வேணாம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. எல்லாரும் குதிக்க வராங்க. இந்த கண்டிஷன் சொல்றதை தப்பிச்சு போயிடுறாங்க. வேண்டாம், இது நமக்கு இது ரிஸ்க், அன்னெசரி ரிஸ்க், இது தேவையில்லாம ஒரு வயதானவரை காப்பாற்ற போய் நம்மளும் போயிடக்கூடாது, ஏன்னா அந்த கண்டிஷனுக்கு நம்ம வரல. அப்ப திடீர்னு ஒரு முரடன், ஒரு திருடன், ஒரு போக்கிரி அந்த ஊர்ல பக்தர்களுக்கெல்லாம் வந்து பிக்பாகம் கிடைக்கணும். அப்படி ஒரு தவறான குணதிசயம் உள்ள ஒரு ஆள். அவன் வேகமா வந்தா, பாட்டி சொன்னதை கேட்டான். என்ன பண்ண இருக்கணும், புண்ணிய செஞ்சிருக்கணும், அவ்வளவுதானே, பாவம் செஞ்சிருக்கூடாது, நான் போய் காப்பாத்துறேன் அப்படின்னு உள்ள போயிட்டான். டக்குனு குதிச்சான். எல்லாரும் சொன்னாங்க, ஆஹா போயிட்டான், அவனும் ஒரு ஆளு பெரியவரோட சேர்ந்து சனி ரெண்டா போயிட்டான். ஏன்னா இவனுக்கு தெரியும் இவன் திருட்டு பையன், இவன் அயோக்கிய பையன், இவன் பாவம் மட்டும் தான் செஞ்சிருக்கான். ஆனா போயிட்டான். போனா பெரியவரை பிடிச்சி அழகா நீச்சல் அடிச்சுட்டு போய் பெரியவரை பிடிச்சி மேல கொண்டு வந்துட்டான், காப்பாத்துட்டான். எல்லாருக்கும் ஒரே சந்தேகம், பாட்டியை பார்த்து திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா பாட்டி, நீ என்ன சொல்ற, திருட்டு பையனா இருக்கிறவன் வந்து போய் காப்பாத்திருக்கான், இவ்வளவு நேரம் நாங்கெல்லாம் காப்பாத்திருக்கோம், எங்களுக்கு கொடுத்த வாய்ப்பெல்லாம் நீ கெடுத்துட்ட. அவன் அயோக்கிய பையன், வெறும் பாவம் செஞ்சிருக்கான், பக்தர்களுடைய உடனே திருடிருக்கான், அவன் போய் காப்பாத்துவாங்க, நீ யாரை வந்து டிராமா பண்ணிட்டு இருக்க கிளம்பி. அப்ப அவங்க என்ன கேட்கிறாங்க, சிவபெருமான் கேட்கிறார், தம்பி நீ இவ்வளவு தப்பு பண்ணிருக்க, இவ்வளவு பாவம் செஞ்சிருக்க, பக்தர்களுடைய பொருட்கள் எல்லாம் திருடிருக்க, ஆனா நீ வந்து எப்படிப்பா என்ன காப்பாத்துன, நீ திருட தானே? ஆமாங்க. ஏன்னா நான் வந்து இதே கங்கையில தான் இருக்கேன், ஆனா நான் வந்து எதுக்கு போய் புனிதத்துக்காக போய் தீர்த்தம் மாடல, ஏன்னா என் தொழில் வேற. ஆனா எல்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். என்ன சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், கங்கையில மூழ்கினா இந்த பிறவில செஞ்ச பாவம் இல்லை, நம்ம முற்பிறவில செஞ்ச பாவமும் போயிடும் சொல்றீங்க. நான் இது வரைக்கும் எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால நான் போய் மூழ்கல. இப்ப பெரியவரை காப்பாற்றுறதுக்காக நான் திருடன் தான், முற்பிறவில செஞ்ச பாவமே கங்கையில மூழ்கினா சரியாக போகுது, இந்த பிறவில நான் தெரியாம செஞ்ச பாவம் கங்கையில மூழ்கினா போயிடுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்தது. அதனால நம்பிக்கை கான்பிடென்ட் சொன்னார் இல்லையா ராமராஜசேகர், அந்த நம்பிக்கை முதல்ல நம்ம